ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா? டைம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டைமை வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. கரெக்டாக அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து போருக்கு முன்னாடி வந்து நிறைய முனிவர்கள்லாம் கூப்பிட்டு யாகம் பண்ணி நல்ல நேரம் என்னன்னு பார்த்துட்டு தான் போருக்கே போவாங்க. அப்போ தான் நிறைய வெற்றி அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே வந்து நம்ம டைம் பார்க்குறத வந்து நிப்பாட்டினது இல்லை. நல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். கரெக்டாக கல்யாணம் ஆகட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை புது கடை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பைக்கு கார் இந்த மாதிரி வாங்குறதா இருக்கட்டும். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணுறோம். இன்றைக்கி நாளோட நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கேலண்டர் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நல்ல நேரம் எது, கௌரி நல்ல நேரம் எது, யமகண்டம் எதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். நம்மளோட நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி பார்த்துக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு ஒரு புக் இருக்குது. அதாவது அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச பக்ஷி சாஸ்திரம். அதாவது பஞ்சம் அப்படின்னா 5, பக்ஷி அப்படின்னா பறவைகள், சாஸ்திரம் அப்படின்னா அமைப்பு. ஸோ இந்த பஞ்ச பக்ஷி சாஸ்திரத்தில் அப்படி என்ன சொல்ல வராங்க? 5 பறவைகளை வச்சு மனுஷனோட ஒப்பிட்டு, அதாவது வந்து மனுஷன் வந்து காலையில் எப்படி இருப்பான், மத்தியானம் எப்படி இருப்பான், நைட் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இந்த 5 பறவைகளை வச்சு டைமை வந்து கணிச்சிருப்பாங்க. எந்தெந்த பறவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுகு, ஆந்தை, காக்கா, கோழி, மயில். ஸோ இந்த 5 பறவைகளை வச்சு எப்படி டைமை கணிச்சிருப்பாங்க. ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ராசி நட்சத்திரம் பார்ப்பாங்க. ராசி வந்து 12 ராசி, நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திரம். இந்த 5 பறவையை இந்த 27 நட்சத்திரம் பிரிச்சிருக்காங்க. அதாவது வந்து உதாரணத்துக்கு இப்போ என்னோட நட்சத்திரத்துக்கு எனக்கு வந்து கழுகுன்னு வச்சுக்கோங்க. என்னோட பறவை எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பறவை வச்சு நான் எப்படி டைமை வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டைமை எப்படி பார்க்குறது? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்பிறை, தேய்பிறை. வளர்பிறை அப்படின்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு மாறுறது வந்து வளர்பிறை. தேய்பிறை அப்படின்றது பௌர்ணமிலேருந்து அமாவாசைக்கு மாறுறது வந்து தேய்பிறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறை. தேய்பிறையில் திங்கக்கிழமையில் இருக்கேன். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம், 12 மணி நேரம் 12 மணி நேரமாக பிரிச்சுக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பகல், சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் இரவுன்னு வச்சுக்கலாம். பகலில் வந்து 5 கட்டம், இரவில் வந்து 5 கட்டம்னு வச்சுக்கலாம். இப்போ 5 கட்டத்தில் என்னென்ன சொல்ல வராங்கன்னா அரசு, உன், நடை, துவில், சாவு. ஸோ இந்த அரசு, உன், நடை, துவில், சாவு தான் வந்து நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம். அதாவது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ என்னோட பறவை என்ன, கழுகு. கழுகு வந்து தேய்பிறையில் திங்கக்கிழமையில் 9 மணிக்கு அதாவது 9 மணிக்கு எந்த கட்டத்தில் என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து அரசுன்னு இருக்குது. ஸோ அரசு வந்து எனக்கு வந்து ரொம்பவே நல்ல டைமு. உன் நடை பார்த்தீங்க அப்படின்னா அரசை விட கொஞ்சம் நல்ல டைம் சொல்லுவாங்க. ஓகேவா? துவில், சாவு வந்து ரொம்பவே மோசமான டைம். அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறதோ இல்லை ஏதாவது வந்து நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, உங்களுக்கு கை கொடுக்காத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அரசு, உன், நடையில் வந்து நீங்கள் எந்த காரியம் பண்ணாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிளியராக பண்ணிக்கலாம். நான் இந்த 2 டைமுமே செக் பண்ணேன். அரசும் ட்ரை பண்ணேன், சாவும் ட்ரை பண்ணேன். ஸோ நான் சாவில் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஒரு காரியமே ப்ராப்பராக நடக்கலை. நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சு. என்னால் முடிக்கவே முடியல. அதை அரசில் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. நான் டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னால் ஈஸியாக கொடுக்க முடிஞ்சிச்சு அரசில். ஸோ எனக்கு வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புக்கோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ.